கந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் ஒரே நாள் இருந்தால் முழு பலன். தவற விட்டுடாதீங்க. கந்த சஷ்டி விரதம் என்றாலே அது பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக சோதனை மாதிரிதான். சிலர் 6 நாளும் கடுமையாக விரதம் இருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் அவ்வளவு நேரமோ சக்தியோ கிடையாது. அதனாலதான் சிலர் கடைசி நாள் சூரசம்ஹாரம் நடக்கும் நாளில் மட்டும் விரதம் இருப்பாங்க. ஆனா அவர்கள் மனசு முழுக்க பக்தியோட இருந்தா 6 நாள் விரதம் இருந்த பலனே கிடைக்கும் என நம்புறாங்க. அந்த நாள்லே அதிகாலையிலே எழுந்து குளிச்சு முருக பெருமானை நினைச்சு விரதம் தொடங்கலாம். சிலர் பால், பழம் மாதிரி சின்ன சின்ன சாப்பாடு மட்டும் சாப்பிடுவாங்க. சிலர் தண்ணீர் மட்டும் குடித்திருப்பாங்க. இன்னொரு சிலர் முழுக்க மௌன விரதத்துல இருப்பாங்க. எந்த வழியில இருந்தாலும் மனசு சுத்தமா நம்பிக்கையோட இருந்தா அதுவே பெரிய பூஜைன்னு சொல்றாங்க. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு மாலை நேரத்துல முருகனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு அந்த பிரசாதம் சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம். 6 நாளும் விரதம் இருந்தவர்கள் அடுத்த நாள் திருக்கல்யாண நாள் சாமி தரிசனம் பண்ணி அதுல தங்கள் விரதத்தை முடிப்பாங்க. முக்கியமா ஒரு நாளாவது விரதம் இருந்தாலும் மனசு உண்மையா இருந்தா முருகனின் அருள் அதே போல கிடைக்கும். இதுதான் பக்தர்களோட உறுதியான நம்பிக்கை. சஷ்டிக்கு 6 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 6வது நாள், அதாவது திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா, அன்றைய தினம் நம்ம விரதத்தை தொடரலாம். அன்னைக்கு காலையில நேரமே எழுந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு விரதத்தை துவங்கலாம். எந்த மாதிரியான விரதம் இருக்கலாம்னா, பால் பழ விரதம் இருக்கலாம், இல்ல வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதமா இருக்கலாம், இல்லனா மௌன விரதம், அன்னைக்கு முழுக்க விரதம் மௌன விரதம் ரெண்டுமே சேர்த்து கடைபிடிக்கலாம். நாம 6 நாள் விரதம் இருந்த பலன் கண்டிப்பா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தாலும் கிடைக்கும். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க காலையில 6 மணிக்கு விரதத்தை துவங்கி மாலை நேரம் 6 மணிக்கு சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் சமைச்சிட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சுவாமிக்கு படையல் போட்டுட்டு 6 மணிக்கு மேல நாமளுமே அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நம்மளோட விரதத்தை நல்லபடியா நிறைவு பண்ணலாம். இதுவே 6 நாள் விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு இல்லாம அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்து முடிச்சுட்டு சுவாமிக்கு இலை போட்டு அதை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய விரதத்தை நிறைவு பண்ணலாம். சஷ்டிக்கு 6 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 6வது நாள், அதாவது திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா, அன்றைய தினம் நம்ம விரதத்தை தொடரலாம். அன்னைக்கு காலையில நேரமே எழுந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு விரதத்தை துவங்கலாம். எந்த மாதிரியான விரதம் இருக்கலாம்னா, பால் பழ விரதம் இருக்கலாம், இல்ல வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதமா இருக்கலாம், இல்லனா மௌன விரதம், அன்னைக்கு முழுக்க விரதம் மௌன விரதம் ரெண்டுமே சேர்த்து கடைபிடிக்கலாம். நாம 6 நாள் விரதம் இருந்த பலன் கண்டிப்பா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தாலும் கிடைக்கும். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க காலையில 6 மணிக்கு விரதத்தை துவங்கி மாலை நேரம் 6 மணிக்கு சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் சமைச்சிட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சுவாமிக்கு படையல் போட்டுட்டு 6 மணிக்கு மேல நாமளுமே அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நம்மளோட விரதத்தை நல்லபடியா நிறைவு பண்ணலாம். இதுவே 6 நாள் விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு இல்லாம அடுத்த நாள் திருக்கல்யாணம் பார்த்து முடிச்சுட்டு சுவாமிக்கு இலை போட்டு அதை சாப்பிட்டுட்டு நம்மளுடைய விரதத்தை நிறைவு பண்ணலாம்.